ஏசி கேரவேன்ல உட்காந்துட்டு சொகுசு விமானத்துல ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போற ஒரு போலி அரசியல்வாதி கிடையாது. பொதுவாக திமுக கட்சிக்கு சேர்ந்த 200 ஓபிஸு, இந்த ஹோமோ பாய்ஸு, அப்புறம் யூடியூப் ரைட்டர்ஸு, மில்டனு, இந்த மாதிரி ஒரு கலிசடைங்க கூட்டம் இருக்கும். இதுவங்க உட்காந்து ஒரு வீடியோ போடுறாங்க, யூடியூப்பில் பேசுகிறாங்க அப்படின்னா சரி 200 காசுக்கு பிச்சை எடுக்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். தளபதி பற்றி தப்பாக பேசலாம், இல்லை மற்ற கட்சிகளையும் பற்றி தப்பாக பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் மேலே இப்போ தளபதி. ஆனால் நல்லா சம்பாதிக்கிற குடும்பம், அப்பா ஒரு பெரிய ஹீரோ அண்ட் பெரிய நடிகராக இருந்து இன்றைக்கி ஒரு பெரிய குணச்சித்திர நடிகராக இருக்கிறாரு, அண்ணனும் அப்கமிங் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. உனக்காமல் இந்த வேலை அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது. ஒரு வேளை பாக்யராஜ், அப்புறம் அந்த போஸ் வெங்கட்டு, இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பேசுகிறனால நம்மளும் பேசி நம்ம மூஞ்சியை வந்து பிரபலப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு போல இருக்குது. அப்பா அட்வைஸ் பண்ணல போல இருக்குது, இல்லை போய் பேசுமான்னு அப்பாவே அனுப்பி விட்டாரான்னு சந்தேகமாக தான் இருக்குது. சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம் என்ன ஏது நடக்குதுன்னு. தமிழக அரசியலில் பார்க்கும்போது பயங்கரமான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நமக்கு சந்தோஷம், அவ்வளோதான் மேட்ரு. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ என்னோடய சேனல் நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். சரி, நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த அம்மா யார், இந்த மேடம் யார் அப்படின்றது எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர்களுடைய மகள். எனக்கு இவங்க பேசுனதை பார்த்தா எனக்கு காமெடியாக தான் இருக்குது. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு கேட்டு வந்துடுவோம். I am truly proud and honored to talk about our honorable deputy CM Udayanidhi Stalin sir. AC caravanல உட்காந்துட்டு சொகுசு விமானத்துல ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போற ஒரு போலி அரசியல்வாதி கிடையாது. He is a hard-working hero who believes in the principles of duty, dignity and discipline.
நீங்கள் கொள்ளையடிச்சு போகிறீங்க எங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்சு அந்த காசில் போகிறீங்க, சொகுசு கார்லேயும் சொகுசு விளையாட்லையும். அது புரியாமல் இந்த முட்டாள் மக்கள் திருப்பி உங்களை ஓட்டு போட்டு திருப்பி எடுக்க வைக்கிறாங்க. அவங்கள செருப்பு கொண்டு அடிக்கணும். He is a hard-working hero who believes in the principles of duty, dignity and discipline. மழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் நமக்காக இறங்கி வேலை செய்வார். பாஜக அரசிடமிருந்து தமிழ்நாட்டை காக்க வந்த மாமன்னன். அவரை எதிர்த்து யாரு எங்க நின்னாலும் டெபாசிட் போயிருங்க. அட போய் அங்கிட்டு போய் காமெடி பண்ணி தொலை சனியனே. இவர் வந்து ஹார்ட் ஒர்க்கிங் சின்சியாரிட்டியா நான் அது நம்புற மாதிரி இருக்கா. படத்தில் நடிக்க வந்துட்டு கடைசியில் சந்தானத்தை வச்சு ஒப்பேற்றிக்கிட்டு இருந்தாப்புல. சந்தானம் மட்டும் இல்லைன்னா ஒரு படம் ஓடி இருக்காது உங்கள் உதயநிதி சாருக்கு. அவரை நடிப்பில் படத்தில் வந்து பேரை வாங்கிக்கிட்டு அடுத்தவன் உழைப்பை எல்லாத்தையும் திருடுற கூட்டம் படத்தையும் நடித்து அந்த அடுத்தவன் உழைப்பையும் திருடி பேர் வாங்கின ஒருத்தர் தான் உங்கள் உதயநிதி. இதில் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் சின்சியாரிட்டி அப்புறம் டிக்னிட்டிலாம் இருக்கிறவர் தான் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த டெபுட்டி சிஎம்மாக இருக்கும்போதே நிவேதா பெத்ராஜ் கூட சேர்த்து வச்சு பேசக்கூடிய அளவுக்கு பத்திரிகைகள் எல்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு காரியம் பண்ணுறாரு. ஸோ இவர் தான் டிக்னிட்டி. ஆமாம், டிக்னிட்டியான பர்சன் தான். உங்களை மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் டிக்னிட்டியாக தானே. யாரையும் அவன் கூட வேணால் போகலாம், என்ன வேணால் பண்ணலாம். சரி, அப்புறம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்த முக்கியமான விஷயமா இருந்தா கரெக்டு என்னது, மழை வெள்ளமாக இருந்தாலும் புயலாக இருந்தாலும் இறங்கி மக்களுக்காக செய்வார். இறங்கி அவர் தான் மக்களுக்காக செய்யணும். அவர் தானே துணை முதலமைச்சர், அவர் தான் செய்யணும். அவர் செய்யாமல் வேறு யார் செய்வா? லூசுக்கு முட்டை சோத்தை திங்கிறீங்களா, வேறு ஏதாவது திங்கிறீங்களா? யார் இன்றைக்கி தமிழ்நாடு ஆண்டுகிட்டு இருக்கா? அப்போ அவங்க தானே செய்யணும். அவங்க மினிஸ்டர், அவங்க எம்எல்ஏ, கவுன்சிலரு, பிரசிடெண்ட்டு, வார்டு மெம்பர்னு இருக்கிறவங்க தானே செய்யணும் மக்களுக்கு. அவங்க செஞ்சது பெரிய சாதனை சொல்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்க. வெளிநாடு பக்கம்லாம் போயிருக்கீங்களா இல்லையா? அந்த ஊரில் எப்படி வச்சுருக்காங்க எல்லாம்? அப்போ அந்த ஊருக்கு அவங்க செய்கிறதுக்கு பேர் என்ன சாதனையாக இல்லை, அவங்களோட வேலை, அது அவங்களுடைய கடமையாக நினச்சி செய்கிறாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாடு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் ஒரு அரசியல்வாதி ஒன்று செஞ்சால் அது மிகப்பெரிய சாதனையாக மக்கள் முன்னாடி கொண்டாந்து போர்ட்ரே பண்ணுறது. ஆனால் அதுதான் அவங்க வேலை அப்படின்ற விஷயத்த நம்ம மக்களே மறக்க வைக்கிற மாதிரி ஒரு முட்டாள்தனமான வேலையை பண்ணுறது நீங்கள் தான். உங்களை மாதிரி ஒரு போன ஈத்தரங்கெல்லாம் இருக்கிறனால தான் மக்களுக்கு அரசியல்வாதி என்னென்னா அவனோட வேலை, அது நமக்கு சேவை பண்ணுறதா அவனுக்கு வந்து ஓட்டு போட்டு எடுக்கிறோன்ற அந்த புரிதலே இல்லாமல் போயிடுது. அந்த அளவுக்கு மூலமலங்கி போச்சு எல்லா மக்கள் மயிராண்டிங்களுக்கும் சேர்த்தே சொல்கிறேன் நான். யாருக்கிட்ட என்ன போய் கேட்கணும், யாருக்கிட்ட எதை கேட்கணும்னு கொஞ்சம் கூட ஒரு சென்ஸ் இல்லாத, ஒரு மேனர்ஸ் இல்லாத, வெக்கம், சூடு, சொரணை, ரோசம் எதுவுமே இல்லாமல் சோத்தில் உப்பு போட்டு திங்கிறமான்னு கூட தெரியாத அளவுக்கு மாறி போயிட்டாங்க. அதனால தான் ஒரு மழை வெள்ளத்தில் ஒரு முதலமைச்சர் வந்தால் இல்லை துணை முதலமைச்சர் வந்தால் மக்களுக்காக இறங்குறார். எம்எல்ஏ வந்தால் மக்களுக்காக வர்றோம்னு சொல்லி தானே ஓட்டு கேட்டு வரீங்க, ஓட்டு பிச்சை கேட்டு வரீங்க. பிச்சை கேட்டு வரும்போது நாங்கள் போடுறோம்ல பிச்சை, அந்த பிச்சையை வாங்கிட்டு அப்புறம் என்ன தெனாவட்டு மாரி உங்களுக்கு? எங்களுக்கு நீங்கள் வந்து சேவை பண்ணுறதுக்கு எங்கள் காலை பிடிச்சி அமுக்கி விடதான் உங்களெல்லாம் நாங்கள் ஓட்டு போட்டு உட்கார வைக்கிறோன்றது மறந்துடாதீங்க. ஏன்னா இவ்வளோ மட்டமாக பேசுகிறேன், நாளைக்கு உன் கட்சி தலைவரும் அப்படி தானே இருக்கிற அப்படின்னு கேட்கலாம். உங்களை மாதிரி திருட்டு கும்பலுக்கு சொல்கிறேன் நான். ஏன்னா உங்களெல்லாம் இவ்வளோ கேவலமாக தான் பேச முடியும். ஏன்னா நீங்கள் திருட வந்தீங்க. ஆனால் எங்கள் தலைவர் அவர் சேவை அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் மக்களுக்கு சேவை செய்ய வரேன்னு தான் வர்றாரு. ஸோ அவருக்கு நாங்கள் ரத்ன கம்பளம் விரித்து வரவேற்போம், ஆனால் உங்களுக்கு ரத்தத்தால் வரவேற்போம். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மக்களாகிய நீங்கள் கொஞ்சமாவது மூளை யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த மாதிரி மழுங்கின மூளைங்கெல்லாம் வந்து நம்மளை நாளைக்கு ஆள வருங்க. ஏன் நாளைக்கு இந்த அம்மா கூட ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் வரலாம், சொல்ல முடியாது. அதனால் அதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துங்க. மற்றபடி நம்ம என்னத்தை சொல்கிறது? இல்லை நாங்கள் திருப்பியும் வந்தால் இப்போ பிஜேபி கூட போய் சேர்ந்தாங்க, அந்த மாதிரி தான் நாங்கள் போவோம் அப்படின்னா என்னமோ நாசமாக போங்கன்னு தான் சொல்லணும். ஓகே கைஸ், see you on another video. Love you all. Take care. Bye bye.